சரி, நம்ம போன வீடியோவில் உங்களோட விசாவை பற்றி போட்டோம். ஆமாம், அதுக்கு ஸ்கோர் இதுவும் பார்த்தாச்சு. பட் ஆனால் அதில் பர்டிகுலராக நம்ம என்னெல்லாம் பண்ணணும், முக்கியமாக என்ன பண்ணணும் முதல்ல நம்ம விசாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு? ஸோ நீ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கேட்குற. ஆமாம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆமாம். சரி, இந்த 3 கேட்டகரியிலையுமே இந்த 189 இருக்கட்டும், இல்லை 491 இருக்கட்டும், இல்லை 190 இருக்கட்டும், இந்த 3 விசாஸுக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து ஸ்கில் அசஸ்மெண்ட். இந்த ஸ்கில் அசஸ்மெண்ட் வந்து கேட்குறவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியும், சரியா? ஆனால் அந்த ஸ்கில் அசஸ்மெண்ட்னா நான் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். காம்ப்ளிகேட்டடாக இல்லையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க, ஓகேவா? ஸோ 2 வகையான ஸ்கில் அசஸ்மெண்ட் ஈஸி பாத்வே இருக்குது, ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வே என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து வாஷிங்டன் அக்கார்ட் லிஸ்ட்டுனா என்னென்னு கூகுள் பண்ணுங்கள். ஸோ இந்த வாஷிங்டன் அக்கார்ட் ஆஃப் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா, இந்த உலக நாடுகளில் நிறையா யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறையா நாடுகள் வந்து அந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து எல்லா நாட்டுக்குமே வேறு வேறு பேரில் அந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா என்பிஏன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்சிட்டி வந்து என்பிஏல அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா இல்லையாங்கிறத பார்த்து கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்கில் அசஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேணாம், உங்களோட டிகிரி மட்டும் கொடுத்தா போதும். பட் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, என்பிஏல Tier 1 யூனிவர்சிட்டிஸுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் அவைலபிள். ஸோ உங்களோட யூனிவர்சிட்டி Tier 1 Tier 2ல் என்ரோல் பண்ணியிருக்காங்களாங்கிறத மெயினாக பார்த்துக்குங்க. ஸோ மெயினாக சொல்கிறேன், Tier 1 யூனிவர்சிட்டிஸுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கில் அசஸ்மெண்ட்டை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். அதாவது அவங்க வெறும் அவங்களோட டிகிரியை மட்டும் கொடுத்து, இன்ஜினியரிங் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் கவுன்சில் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்க தான் வந்து உங்களோட டிகிரி, உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வாஷிங்டன் அக்கார்ட் லிஸ்ட்டில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்க அசஸ் பண்ணி, நீங்கள் ஒரு சர்டிஃபைட் இன்ஜினியர்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட முடியும் ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் மைக்ரேட் ஆகிறதுக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதாவது இந்த நாட்டுக்கு குடிபுகுறதுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேங்கிறது தான் எக்ஸ்பிரஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஓகே. ஸோ இன்னொரு வழி, ஸோ இந்த 2வது வழிங்கிறது வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டு ரூட்டு. அதாவது இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் யூனிவர்சிட்டி வந்து என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கலை, இப்போ எங்களாலலாம் வர முடியாதா, இந்த இன்ஜினியரிங் ஸ்கில் அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ண முடியாதான்னு கேட்பீங்க. அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது, உங்களாலையும் பண்ண முடியும். பட் அது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே. இந்த வே எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்கள் காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன ரோல் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து ஒரு 3 கெரியர் எபிசோடாக நீங்கள் எழுதணும். அந்த ஒரு கெரியர் எபிசோடும் ஒரு 3 பேஜுக்கு மேலே போகக்கூடாது. ரொம்ப ஷார்ட் அண்ட் க்யூட்டாக ஒரு 3 கெரியர் எபிசோட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்திருக்கலாம், நீங்கள் அந்த கம்பெனியில் பண்ண ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் வேறு வகையில் ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம். அதில் வந்து சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 3 கெரியர் எபிசோடாக பண்ண வச்சாங்களே, நான் கூட பண்ணேனே. ஆமாம், அவங்களுக்கு கூட இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். வந்த உடனே நான் அவங்களோட ஸ்கில் அசஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னாங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஸோ அந்த ஸ்கில் அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு வேலை தேடுறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் நம்மளோட ஒர்க் ப்ரொசீஜரோ இல்லை இது மாதிரி நம்ம ஊரில் தீசஸ் மாதிரி இங்கே நம்ம சப்மிட் பண்ணணும். அதில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது எப்படி எழுதணும், எந்த மாதிரி எழுதணும், எவ்வளோ லிமிட்டேஷன்ஸோடு எழுதணும், எப்படி அப்ளை பண்ணணும், இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியா என்னங்கிறதுல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே. ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட்டுன்னு என்னமோ சொன்னீங்களா, அது என்ன? ஓகே, இந்த ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட்டுக்கும் இந்த மைக்ரேஷன் விசாஸுக்கும் ஒரு பெரிய பாண்டு இருக்குது. என்னென்னா, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டில் என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டில் உள்ள வேலை தான் இங்கே அந்த வருஷத்துக்கு. இப்போ ஒரு நாட்டில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த நாட்டில் வந்து இப்போ அக்கௌண்டன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த வருஷத்துக்கு அவ்வளோ அக்கௌண்டன்ஸ் வேணான்னு நினச்சாங்கன்னா அவங்க அக்கௌண்டண்ட்டை இன்வைட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த ஆப்போசிட் எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த ப்ரொஃபஷனில் உள்ளவங்கள வெல்கம் பண்ணுவாங்க இந்த மைக்ரேஷன் ஆப்ஷனுக்கு, ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா,
அதில் வந்து சீரீஸ் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் வெல்டராக இருக்கலாம், ப்ளம்பராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ட்ரிபிள் இ முடித்தவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ஆக்குபேஷன் லிஸ்ட் அதில் இருக்கும். அதனால தான் அது ஆக்குபேஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2025 இல்லை 2024 நீங்கள் நார்மலாக கூகுள் பண்ணி ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட் ஆஃப் 2024 இன் ஆஸ்திரேலியான்னு போட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே ஒரு லிஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு பயோவில் கொடுக்குறேன். 2024 லிங்க் என்னென்ன ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட்டுங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் அதில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி உங்களோட ப்ரொஃபஷன் இருந்தது அப்படின்னா அது பக்கத்துலேயே நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் விசாஸுக்கு எலிஜிபிளுங்கிறதையும் அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் 189 இல்லை 190 இல்லை 491 விசாஸுக்கு எலிஜிபிளாங்கிறத அவங்களே காட்டிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட். அந்த ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட் எவ்ரி இயர் அவங்க ரினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட் எவ்ரி இயர் ரினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களோட ப்ரொஃபஷன் இந்த ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த வருஷத்துக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போ இல்லாதவங்க அடுத்து அவங்களோட இது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமாம். Stay tuned for more information every week.